ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். யாரை தேடி வந்திருக்கிறோம் நினைத்து பாரு. ஆண்டவரை தேடி அவருடைய நாமத்தை புகழ, அவரை ஏற்றி போற்றி புகழ, அவரை ஆராதிக்க பல விண்ணப்பங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறிட வேண்டும் என்று பல கருத்துக்களுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம் அனைவரும் ஒவ்வொருவருக்காக, மற்றவருக்காக, நம்மளுடைய குடும்பங்களுக்காக, குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். மறந்து விடாதீர்கள். ஆகவே நமக்காக நம்மளுடைய அன்னை பின்னக மன்னக அரசியாக நம்மளுடைய தாய், நமக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு விட்டு சென்ற நம்மளுடைய அன்னை நமக்காக இவ்வேளையில் இந்த நிமிடம் நமக்காக பரிந்துரை ஜெபம் செய்கிறார்கள் என்ற உணர்வோடு நம்மோடு உரையாடுகிறார்கள். நமக்காக இந்த நேரத்தில் விண்ணக தந்தையிடம் பரிந்து பேசி நம்மளுடைய ஜெபங்களை ஏறெடுக்கிறார். தூபம் போல நம்மளுடைய ஜெபம் விண்ணகத்தில் ஏறெடுக்கப்படும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தில் உடல் உள்ள ஆன்மா என்னுடைய சிந்தனை சொல் செய்ய அனைத்தையும் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். ஆண்டவரை வேலையிலே நாங்களுமே புகழ இருக்கிறோம். இந்த புகழ்வதற்கு எண்ணில் இருக்கிற தடையான பாவங்கள் இருக்கிறது, பாவக்கட்டுகள் இருக்கிறது, பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, சில தீமைகள் என்னுடைய வாழ்க்கையில் என்றும் நிலைத்து நிற்குது. அது என்னால் எடுத்து போட முடியவில்லை. ஆண்டவரே, வெளியே நான் புகழும் பொழுது நான் தூய்மையாக்கப்பட வேண்டும். என்னுடைய நாவும், என்னுடைய சிந்தனையும், என்னுடைய சொல்லும், என்னுடைய ஆன்மாவும் நான் ஜெபிக்கின்ற ஜெபங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே விண்ணகத்திற்கு எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு என்றால் நான் தூய்மையாக இருக்க வேண்டும். ஆகவே அந்த தூய்மைக்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். தூய் ஆவியானவர் தாமே அந்த தூய்மையை நமக்கு தரும்படிக்காக ஜெபிப்போம். ஒரே ஒரு விண்ணப்பத்திற்காக இந்த நாளில் நாம் அனைவரையும் ஒரே குடும்பமாக இணைந்திருக்கும் திருமணமான தம்பதியர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். குழந்தை செல்வத்துக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆகவே அந்த ஒரு விண்ணப்பத்திற்காக எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ கவலைகளோடு, கண்ணிகளோடு, போராட்டங்களோடு, நிந்தனைகளோடு, பிரச்சனைகளோடு வந்திருக்கிறீங்க. ஆகவே இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் ஆண்டவரை நோக்கி நாம் எழுப்புகின்ற இந்த விண்ணப்பங்கள் எல்லாம் அது விண்ணகத்திலே கேட்கப்பட வேண்டும். ஆகவே நம்மளை தூய்மையாக்கிக் கொள்வோம். ஆண்டவரை, கடந்த மாதத்திலே நான் ஆண்டவர் மது வழியை விட்டு சென்ற நேரங்களுக்காக நாம் பேசி குற்றமுள்ள வார்த்தைகளுக்காக, கோபமான வார்த்தைகளுக்காக, எரிச்சலான வார்த்தைகளுக்காக, சாபமான வார்த்தைகளுக்காக, அனைத்திற்காக ஆண்டவரை நாம் மனவருதை மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே என்று சொல்லக்கூடிய தகுதியை வேலையில் எனக்கு தாருங்க ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனமிரங்கும். ஆண்டவராகிய இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனமிரங்கும். ஆண்டவராகிய இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது மனமிரங்கும். ஆண்டவராகிய இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீதும், என் குடும்பத்தின் மீதும், என்னுடைய பிள்ளைகள் மீதும், இந்த உலகத்தின் மீதும் மனமிரங்கும். பாவியான என் மீது மனமிரங்கும். பாவியான என் மீது மனமிரங்கும். பாவியான என் மீது மனமிரங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Hallelujah. யாரைங்க அமைதியாக இருக்கக்கூடாது? யாரை தேடி வந்திருக்கீங்க? யாரை நீங்கள் ஆண்டவர் எங்கெந்தெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க? அமர்ந்து கொள்வோம். எங்களை நினைத்து பாருங்கள். உங்களுடைய இந்த காலை வேளையில் இந்த இயற்கை சூழ்நிலைகள் நம்மளுக்கு சில கஷ்டத்தை கொடுக்கிறது இல்லையா? எங்கிறதெல்லாம் கடந்து வந்திருக்கிறீங்க. எதற்காக வந்திருக்கீங்க? ஆண்டவரை புகழ்வதற்காக, அவருடைய நாமத்தை ஏற்றி போற்றவும், அவருடையமிருந்து அருள் வரங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கடந்து வந்திருக்கோம். ஆகவே வீண் பறக்க பார்க்காமல் இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்கின்ற ஜெபங்கள், நாம் பாடுகின்ற பாடுகள் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவதற்காக நாம் வேண்டுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. திருப்பாடல் 128:6 சொல்லப்படுவது போல, நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். Praise the Lord. சொல்லுங்க, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆசியாய் விளங்குவாய். தொடர் நூல் 12:2 சொல்லுவது, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆகாயாகும் 2:19 சொல்லப்படுவது போல அந்த ஆசீர்வாதத்திற்காக நம்ம ஒவ்வொருவரும் கடந்து வந்திருக்கும். சிறப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக நாம் இங்கே ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்மளுடைய குடும்ப உறவுகளுக்காக, நம்மளுடைய பிள்ளைகளுக்காக, நண்பர்களுக்காக, தெரிந்தவர்களுக்காக, இவ்வாறு பல்வேறு கருத்துகளுக்காக, பல நண்பர்களுக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆகவே வேலையிலே முழு விளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு நாம் ஜெபிப்போம். சொல்கிற ஜெபங்களை ஏறெடுத்து ஒவ்வொரு தேவனை நாம் ஆராதித்து போற்றுவோம். சத்தமாக முழு உள்ளத்தோடு, முழு அன்போடு, ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன். இந்த ஜெபம் ஆண்டவரே முழுமையாக அடுத்த மாதமும் அடுத்த வருடம், அந்த புதிய வருடத்திலே நான் கால் எடுத்து வைக்கும்போது ஆண்டவரே ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நான் பெற்று வந்து இங்கே வந்து நான் சாட்சி சொல்ல பிள்ளைகளாக, மகனாக, மகளாக என்னை மாற்றும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah, hallelujah,
ஹல்லேலூயா. மூவரு தேவனை ஆராதிப்போம். சொல்லி தர ஜெபங்களை ஏறெடுப்போம். அப்பா பிதாவே, சத்தமாக அப்பா பிதாவே, இன்னும் சத்தமாக அப்பா பிதாவே, இயேசுவே ஆண்டவரே, ஆவியான தெய்வமே, மூவரு தெய்வமே, நான் உம்மை போற்றுகிறேன். அப்பா பிதாவே, இயேசுவே ஆண்டவரே, ஆவியான தெய்வமே, மூவரு தெய்வமே, நான் உம்மை ஆராதிக்கிறேன். அப்பா பிதாவே, இயேசுவே ஆண்டவரே, ஆவியான தெய்வமே, மூவரு தெய்வமே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். அப்பா பிதாவே, இயேசுவே ஆண்டவரே, ஆவியான தெய்வமே, மூவரு தெய்வமே, நான் உம்மில் நம்பிக்கை வைக்கிறேன். அப்பா பிதாவே, இயேசுவே ஆண்டவரே, ஆவியான தெய்வமே, மூவரு தெய்வமே, என்னையும் என் குடும்பத்தையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னை சார்ந்தவர்களையும் இந்த முழு உலகத்தையும் ஆசீர்வதியும். சத்தமாக ஆசீர்வதியும். கரங்களை உயர்த்தி ஆசீர்வதியும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு சொல் போதும் ஆண்டவரை, நான் குணமாவேன். ஆகவே வல்லமை படைத்த ஆண்டவரை நாம் போற்று இருக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் தாமே, என்னில் வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது கிறிஸ்துவே என்று பவுல் சொல்லி எழுத போல இவ்வேளையிலே நம்மை விட்டு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தாகத்தோடு ஜெபிப்போம், அபிஷேகத்தோடு ஜெபிப்போம், உணர்ந்து ஜெபிப்போம், மகிழ்ச்சியோடு ஜெபிப்போம், உறவோடு ஜெபிப்போம். அனைவரையும் ஒரே குடும்பமாக ஆண்டவர் இணைத்து வந்திருக்கிறார். ஆகவே இந்த குடும்ப உறவுகளோடு நாம் ஜெபிப்போம். ஒருவருவருக்காக, நம் பக்கத்தில் இருக்கிற அமர்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய கண்ணீர் கவலைகளுக்காக, அவர்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்காக சேர்ந்து ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தூய ஆவியே, என் ஆருயிரே, உம்மை ஆராதிக்கிறேன். தூய ஆவியே, என் ஆருயிரே, உம்மை ஆராதிக்கிறேன். தூய ஆவியே, என் ஆருயிரே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னில் ஒளியேற்றி என்னை வழி நடத்தும். எனக்கு திடம் அளித்து என்னை தேற்றும். நான் செய்ய வேண்டியதை எடுத்து சொல்லும். ஆணையிடும். உமது திட்டத்தை தெரியப்படுத்தினால் போதும், அதை என் வாழ்வில் நான் செயல்படுத்துவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கரங்கள் தட்டி பாடு. ஆவியே
இயேசுவை நாமத்தை போற்றுவோம், உற்சாகத்தோடு ஜெபிப்போம், அகமகிழ்ந்து ஜெபிப்போம், ஆர்ப்பரிப்போடு ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம், அருள்வரங்களோடு ஜெபிப்போம், தூய ஆவியானவரோடு இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 கண்களை முடிவர்களாக இரு கரங்களை கூப்பிக் கொண்ட மீதமாக ஒரு தேவனிடம் ஆராதித்து போற்றுவோம். வாழ்வை மக தருகின்றோம், உண்மை அன்பு செய்கின்றோம், இயேசுவை ஆராதிக்கின்றோம், வாழ்வை மக தருகின்றோம், உண்மை அன்பு செய்கின்றோம், ஆவியை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம்.
அல்லேலூயா 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 கரங்களை பாடுவோம்.
தொழுது கொள்வோம். கண்களை முடிவர்களாக இறை பிரசனத்திலே இருந்து நாம் ஜெபிப்போம். தாகத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ நீ சொல்கிறேன், நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழுந்து உன்னை பல்லுகி பெருக செய்வேன். எபேரியர் 6:14 சொல்லப்படுவது போல நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பழுகி பெருக செய்வேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இதோ என்னை காண்கின்ற தெய்வம் நீர் ஆண்டவரே. இதோ பேதுரு சொன்னது போல நான் யாரிடம் போவேன்? வாழ்வு தரும் வார்த்தைகள், ஜீவ வார்த்தைகள் உம்மிடம் மட்டுமே இருக்கிறது ஆண்டவரே. உம்மை தேடி மட்டும் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய அழுகையை யார் மாற்றுவார்? என்னை யார் தேற்றுவார் ஆண்டவரே? என் கவலைகள், கண்ணீர்களை துடைக்கின்ற ஒரே தெய்வம் நீர் மட்டுமே ஆண்டவரே. இந்த உலகத்திலே நான் படுகின்ற நிந்தைகள், அவமானங்கள், இந்த உலகத்தினுடைய புறக்கணிப்புகள் ஆண்டவராக இயேசுவே என்னை ஆண்டவரை பலவீனப்படுத்துகிறது, சோர்வுற செய்கிறது. இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்கின்ற அளவுக்கு நான் துடிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவராக இயேசுவை மனமுருகி இந்த நேரம் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவராக இயேசுவே, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கின்றவரே, என்னுடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்றவரே, கண்மணியை போல என்னை காக்கின்றவரே, இதை இவ்வேளையில் இம்மையை மட்டுமே தேடுகிறேன், இம்மை மட்டுமே நான் ஆராதிக்கிறேன், உமக்கு மட்டுமே நான் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரே. நீர் ஒரு மட்டும் என் வாழ்க்கையிலே போதும் ஆண்டவரே. நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. நான் உம்மை ஆராதித்து கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. இந்த உலகம் எனக்கு அமைதி தரவில்லை, மகிழ்ச்சியை தரவில்லை, உறவை தரவில்லை, சந்தோஷத்தை தரவில்லை. இந்த உலகத்தை நாடும் பொழுது எனக்கு எல்லாம் தீமையே விளைகிறது. ஆனால் ஆண்டவரே, உண்மையில் மட்டுமே எனக்கு அமைதியும் நிம்மதியும் சமாதானம் மகிழ்ச்சியும் உறவும் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். என் மீது மனமிறங்கும் ஆண்டவரே, என் மீது மனமிறங்கும். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பாடுவோம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. பாடுவோம். சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே. பாடுவோம். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன். பாடுவோம். சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். மீண்டுமாக. சோர்ந்து நான் சோர்ந்து போக மாட்டேன். அது